ஹலோ, ஸ்லோவேனியா ட்ரிப் வந்திருக்கோம் 2026 ஜூலை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு மலை மேலே வந்து தங்கியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் ட்ரைவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு தடவையும் இந்த மலை ரீச் பண்ணி நாங்கள் எவ்ரிடே அந்த சைட் சீயிங் முடிஞ்சு வரும்போது. பட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கே. ரொம்ப நேச்சரை சுற்றி இருக்குது. இங்கே இருக்க பீப்புளெலாம் வந்து ஷாப்பிங் சென்டரில் பக்கத்தில் கிடையாது. இறங்கி மலையிலேருந்து இறங்கி 9-10 கிலோமீட்டர் இறங்கின பிறகு தான் ஷாப்பிங் சென்டரே வருதுமா. ஆனால் வந்து அவங்களுக்கு எல்லாமே இங்கேயே அவங்களே வளர்க்குறாங்க. மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, அப்புறம் வந்து பேசிக்கான காய்கறிகளும் அவங்களே எல்லா செடி கொடிகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரெகுலராக போகணுன்னு அவசியம். மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ தான் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்னு நினைக்கிறேன். பட் மக்கள் தொகை வந்து இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ செடி கொடிகள் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய தக்காளி, குக்கும்பர், நீ, கத்திரிக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள். அது இல்லாமல் அங்கே பாருங்கள், இது நிறைய வாழை மரமும் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. ஐ திங்க் ரொம்ப ஸ்ட்ராங் வின்டர் அப்போ இறந்துருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த வாழை மரத்தவங்க. இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம். இங்கே ஒவ்வொரு வீடும் 1 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு வருது. ஒரு 2-3 வீடு சேர்த்து ஒவ்வொரு கிலோமீட்டரில் இருக்குது. ஆனால் ஃபெசிலிட்டி நல்லா வச்சுருக்காங்க. நல்ல ரோடு இருக்குது. நம்ம அந்த பக்கம் போகணும். மறந்து இந்த பக்கம் தப்பாக வந்துட்டோம்.